பெப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி, சுட சுட உங்கள் மனதை தொட. ஹலோ என்னோட அன்பான லவ்லியான ஃப்ரெண்ட்லியான ஸ்பெஷலான வணக்கம். நான் உங்க ராஜீவ் பேசுகிறேன். ஆன் திஸ் வெரி ஸ்பெஷல் டே வந்து we have a பயங்கரமான ஸ்பெஷல் எபிசோட் வித் a very very சிம்பிளான ஸ்டோரி. ஒரு ஊர்ல வந்து ஒரு ராஜா இருந்தாங்க. அந்த ஊர்ல வந்து 2 ராணி இருந்தாங்க. இந்த ராஜா வந்து கன்ஃபியூஸ் ஆயிட்டு என்ன பண்ணாங்க? இந்த ஒரு முக்கியமான கேள்விக்கு பதில் யார் சொல்லுவாங்கன்னா நம்ம ராஜா செல்ஃப். கீதா கார்த்திக் புள்ளையா அழகா இருக்கியே. எப்படி இருக்கீங்க? ஹாய் நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மே டே, லேபர் டே, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. நீங்க கேள்விப்பட்டிருக்கேன் வைராஜாவே ரொம்ப ஹார்ட் ஒர்க் ஆனது. உங்க ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. டெல் மீ, இன்னைக்கு வந்து ஹவுஸ் லைஃப் ஃபார் யூ எப்படி போயிட்டு இருக்கு? இன்னைக்கு ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா லைஃப் இஸ் பீன் வெரி குட். ஆஃப் கோர்ஸ் கிரேட் பேன், கிரேட் வாட்ச், கிரேட் ஷர்ட், என்ன ஸ்டைல். சோ நிறைய பேர் ஆல்வேஸ் கிவிங் மீ ஆப்பர்சூனிட்டிஸ். பிஸியா இருக்கேன், அது ரொம்ப முக்கியமான. அதே ஒரு பெரிய blessing to be busy with work. அது these days ஒரு பெரிய blessing தான் இருக்கு. Let's talk about the latest big movie released. வைராஜாவே வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. It's doing very well at the box office. It's released. Tell me the entire journey of வைராஜாவே எப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு? கடலுக்கு அப்புறம் இது வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க, correct? Yes, the year after கடல் released and the September 12th my பிறந்தநாள், என் பிறந்தநாள். Very very good. We started this project and இப்போ May 1st நிச்சயமா நல்ல gift. ஆமா. So this was basically Aishu's gift to me on this project. அந்த மாதிரி gift எனக்கு ஏன் வருதுல எனக்கு புரியல. வரும். Right. So இந்த மாதிரி ஒரு gift வந்துச்சு and we're releasing it now on Ajit sir's birthday. That is even bigger gift for me. Correct, நிச்சயமா. So because Ajit sir is such a huge star and we both have a similar passion for bikes. So ரொம்ப நல்லா இருந்தது. I'm feeling very proud that this movie has happened for me. Correct. And I have to thank AGS and Aishu for it. Lovely release ஆயிருக்கு, நல்ல பப்ளிசிட்டி இருக்கு, lovely ஸ்டோரியான இருக்கு. Looks of course very nice, very young and fresh. சொல்றாங்க இது வந்து ஒரு man's world அப்படின்னு இருந்தது. ஆனா இது வந்து ஒரு women's world தான் இருக்கு. லேடி டைரக்டர் ஐஸ்வர்யா மேடம் இருக்காங்க. Two lovely heroines in the movie. Tell me, how was it working with so many women? Luckyயா, tensionா, pressureா, எப்படி இருந்தது? கொஞ்சம் பயப்படணும். Because if there are so many women, the guys just go like correct, like this. ஒழுங்கு பையன் மாதிரி உட்கார்ந்துட்டோம். There's makeup everywhere. Makeup everywhere, people everywhere, all, and it's a lot of fun actually. Like both, all of them have a different approach to singing. I mean, number as guys, no, our thinking is one track mind. அப்படி போவோம். They're able to multitask. So எல்லாமே ஒரே டைம்ல பண்ணிடுறாங்க. I don't know how. Of course, tell me, the captain of the ship வந்து always ஒரு இயக்குனர் தான். You have worked with Manirathnam sir, that is like the legend, and of course ஐஸ்வர்யா மேடம். The style வந்து ரொம்ப தனியா ஸ்டைல் இருக்கு. இந்த வாய்ப்பு எப்படி வந்தது and how is it working with a lady director? என்ன வித்தியாசமா இருந்தது actually? Actually ஒரு வித்தியாசமும் இல்ல. Exactly how Mani sir was, that same dedication is in her blood also. Aishu வந்து ரொம்ப dedicated ஆன, and she's got total and absolute control of the set. என்ன whatever she wishes அதுதான் நடக்கும். And she's always லைஃப்ல அப்படி தானே, whatever girl wants அதுதான் நடக்கும். We can't do anything about it. So and she's molded my character also to such a point where it is, you know, I have acted in such a, I've trusted Mani sir with Kadal, and exactly how I trusted him, I've trusted her. Correct. And it's come out really nicely, my character. Okay, tell me a bit about chemistry. வந்து நீங்க சொல்றீங்க ரொம்ப முக்கியமான வார்ட். Chemistry between ஹீரோயின் வந்து மஸ்ட் இருக்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி வந்து chemistry between ஹீரோ and director வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். Tell me about the shooting cycle. அப்போ எப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு? The difficult scenes, the different scenes, என்ன மெமரிஸ் இருக்கு working with ஐஸ்வர்யா மேடம்? நீங்க சொல்றீங்க ஐஷு, நான் சொல்றேங்க ஐஸ்வர்யா மேடம். என்ன மெமரிஸ் இருக்கு? I think எனக்கு ஒரே ஒரு மெமரி கான்ஸ்டன்ட்டா இருக்கும். ஆனா எனக்கு இது டெய்லி நடக்கிற விஷயம். ரீடேக் மேல ரீடேக் அது ஒண்ணு இருக்கு. ஆனா எப்போதுமே I think my happiest moment is when I find something to literally piss off Aishu and then make her laugh. எனக்கு அவ்வளோ டெடிகேட்டட், அவ்வளோ டீப்பா போயிடுறாங்க உள்ள. she doesn't realize what's happening outside. So ஏதாச்சும் ஒன்று ஃபன்னியா பண்ணி அவங்க சிரிக்க வைக்கணும்னு ஒரு பிளானோட தான் போவேன் டெய்லி. ஸோ அதான் ஹார்ட் ஒர்க். செட்ல வந்து ஆக்டிங் வந்து ரெண்டாவது, மெயின் வந்து ஐஷுக்கு எப்படி வந்து தொந்தரவு பண்ணும். எனக்கு ஆக்டிங் வந்து அவங்க பாத்துக்கிறாங்க. So I have to do something else. ஏதாவது ஒன்று மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். So it's a lot of fun that we had a blast. Okay, and of course star cast வந்து ரொம்ப ஹியூஜா இருக்கு இந்த வாட்டி. Of course you had that time good stars in கடல் itself, நிறைய பெரிய ஸ்டார்ஸ் இருக்காங்க. இந்த வாட்டி வந்து ஒரு huge amount of stars இருக்காங்க. All great actors இருக்காங்க. Tell me, என்ன கத்துக்கிங்க from working with these actors? I think அந்த லிஸ்ட் நான் இப்ப சொல்லணும்னா it'll take 2 years. Okay, அந்த மாதிரி. But 2 years அவங்கள அப்சர்வ் பண்றதுக்கு எனக்கு அந்த டைம் கிடைச்சது. So that is very big. யாருக்கு நீங்க க்ளோஸ் அப்சர்வ் பண்ணீங்க? என்ன கத்துக்கிங்க? The closest I've observed is Vivek sir and Daniel Balaji. அவங்க ரெண்டு பேரும் they approach the whole situation totally differently. ஒரு வந்து spontaneous, ஒரு வந்து total method. Correct.
அண்ட் விவேக் சார் வந்து எப்போதுமே பிளான் பண்ணுவார். எல்லாமே அவர் காமெடி எல்லாமே வந்து உட்கார்ந்து எழுதி பிளான் பண்ணுவார். கேமராக்கு முன்னாடி போனா அந்த பிளானிங் இருக்குமா இருக்காதான் தெரியாது, அப்படியே ஸ்பான்டேனியஸா ஏதோ வந்துருது. டேனியல் பாலாஜி சார் அவர் பிளான் பண்றாரு என்னன்னு தெரியவே தெரியாது, ஆனா நல்லா பிளான் பண்ணியிருப்பாருன்னு தெரியும் எனக்கு. ஆன் ரோல்ல வந்து அவ்வளோ ஃபிளெக்சிபிளா அவ்வளோ அழகா பண்றாரு. ஸோ தீஸ் டூ பீப்புள் ஐவ் அப்சர்வ்ட் மோஸ்ட்லி அண்ட் ஐவ் ட்ரை டு இன்கார்பரேட் a little bit of that. Let's talk about பிரியா ஆனந்த், உங்க லவ் இன்ட்ரெஸ்ட் in this movie. பார்க்கிறதுக்கு ரொம்ப ஸ்வீட்டான ஒரு ஜோடி இருக்கு, நல்ல கெமிஸ்ட்ரி இருக்கு. Tell me as a friend எப்படி இருந்தாங்க, as a co-star எப்படி இருந்தாங்க பிரியா? ஆக்சுவலா பிரியா ஆனந்த் வந்து ஐ நோ ஹர். உண்மையா சொல்லுங்க. she is a lovely actress. ஃபிளாட்டா சொல்லிடுறேன். ஃபிளாட்டா சொல்லுங்க. ஐ நோ ஹர் பிஃபோர் கடல். அவங்க she is a good friend of mine. ஸ்பாட்ல வந்து பயங்கர குறும்பு. she's a huge prankster. எப்போதுமே ஏதோ ஒரு prank பண்ணலாம் அப்படி இப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கும். so she has got her team. அவங்க டீம் வந்து 3 பேர் இருக்காங்க. என் டீம்ல ஒருத்தர் இருக்காரு. ஐபிஎல் மாதிரி போது இந்த franchise அந்த franchise அப்படிதான் பார்க்கணும். வைரஜ் வை செட்ல கௌதம் டீம் பிரியானந்த் டீம் மாதிரி தான் இருக்கும். எப்போதுமே போட்டிக்கு ஐ திங்க் பிரியானந்த் டீம் கண்டிப்பா கண்டிப்பா நம்ம 2 பேர் தான் இருக்கோம், அவங்க 4 பேர் இருக்காங்க எப்படி. so that அந்த மாதிரி போட்டி போயிட்டே இருக்கும். ஆனா on spot she's I mean on in front of the camera she's a perfectionist. அந்த மாதிரி இருக்கும். she'll know her costumes well. she's very dedicated. lot of background research பண்ணுவாங்க. so she needs that you know. have you learned something working with her? அந்த கத்துக்கணும் ஏதோ விஷயம் வந்துச்சா? இல்ல கண்டிப்பா எனக்கு she takes so much personal interest in everything, especially involvement இருக்கு. and அவங்க எப்போதுமே சொல்லுவாங்க songs are the best thing for a heroine. and so அதுல costumes எல்லாமே ஒரு 1 month before prepare பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவ்வளோ இன்வால்வ்மெண்ட் இருக்கு. அவங்க தானே கொடுக்குறாங்க, என்ன போட்டு போவேன் லைக் நோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் வெரி பிக் டீல். ஷீ இஸ் வெரி டெடிகேட்டட். ஓகே, அண்ட் டெல் மீ என்ன மெமரிஸ் யூ ஹேவ் ஷூட்டிங்? ஏன்னா இது வந்து ஹஸ் ஷாட் ஃபார் அபவுட் 2 years. ஏன்னா கிளைமேட் ரீசன்ஸ் இருக்கு, வெதர் ரீசன்ஸ் இருக்கு, ஏகப்பட்ட ரீசன்ஸ் இருக்கு. ஆனா இந்த 2 வருஷத்துல வந்து என்ன மெமரிஸ் ஆஃப் ஷூட்டிங் எப்பவுமே ஞாபகமா இருக்கும்? யூ கான்ட் ஃபர்கெட் இட். ஐ திங்க் மை அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட்ஸ் ஒன் இஸ் டார்ச்சரிங் ஐஷு எவ்ரி டே. அது ஒன் அன்ஃபர்கெட்டபிள். ஃபார் ஹர் ஆல்சோ ஷோலி அன்ஃபர்கெட்டபிள். என் பக்கமே வர மாட்டாங்க இதுக்கப்புறம். பட் மை செகண்ட் ஒன் இஸ் when we were on the cruise. அந்த cruiseல நிறைய விஷயங்கள் நடந்துருக்கு. It's 8 days or 8 to 12 days or 8 to 10 days we spent on the cruise. And the cruise வந்து it's 4 times as big as the Titanic. அவ்வளோ பெருசா அந்த கப்பல். And it's got a small London street inside it. ஒரு ரோட் மாதிரி இருக்கும். ஆனா இதுல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஒரு ஸ்பாட் பாய் தேவையில்லை, ஒரு ஸ்மால் டீமா தான் போனோம். ஆனா ஃபுல் காஸ்ட் ஆஃப் கோர்ஸ். ஆனா இந்த ஒரு லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். அது என்னன்னா வெளியே வந்து பயங்கரமான ஸ்டார்ம், கப்பல் இப்படி நடந்து உள்ள நம்மளுக்கு தெரியாது. சோ அவங்க ஒரு பிரிட்ஜ் மேல கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, ஃபிக்ஸ்ட் ஆன் தி கிரவுண்ட். அந்த மாதிரி ஸ்டெடியா இருக்கும். நம்மள அங்க இருந்து கெத்தா நடக்க வச்சாங்க. ஃபுல் காஸ்ட் நடக்க பாக்குறோம். கப்பல் இப்படின்னு போகுது, நம்ம இப்படின்னு வளையறோம், நம்மளுக்கே தெரியல. எல்லாருமே வலிக்கி விழுகுறாங்க. சோ இது டைரக்டர் பார்த்து சிரின்னு சிரிக்கிறாங்க. இது பார்க்கிறதுக்கு ஒரு கெத்தான ஷாட் இருக்கணும். ஆனா இப்படின்னு கெத்தா வரும், ஆனா பட்டுன்னு வலிக்கி விழுந்துறோம். என்ன பண்றது? So it was lots of fun. நிறைய இருக்கு. ஆமா. And of course for நம்ம fans, நம்ம viewers க்கு வந்து நீங்க சொல்லுங்க, what is the reason they should go and watch this movie in the theaters? என்ன USP இருக்கு? The music outstanding இருக்கு, performance நல்லா இருக்கு, story line ரொம்ப வித்தியாசமா இருக்கு. So what they should be expecting? I think இந்த படத்துல ஆடியன்ஸ் you can expect an out and out commercial thriller. இல்ல ரொமான்ஸ் இருக்கு, ஆக்ஷன் இருக்கு, எல்லாமே இருக்கு. நிறைய விஷயங்கள் இருக்கு. கசினோ, க்ரூஸ் எல்லாமே இருக்கு. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்ட் ஆக்சுவலி கொண்டு வந்திருக்காங்க இந்த படத்துல. ஒரு இன்ட்யூஷன் ஒரு ஆஸ்பெக்ட். ஐ டோன்ட் திங்க் தமிழ் சினிமாஸ் எவர் எக்ஸ்ப்ளோர்ட் எனிதிங் லைக் தட். இட்ஸ் மோர் லைக் a Hollywood. கொஞ்சம் வேற. ஆமா, ஒரு தாட் இருக்கு. அண்ட் ஐஷுஸ் டன் a brilliant job and she's made sure எல்லாரும் வந்து அவங்க யூஷுவல் நடிப்போட வேற ஒன்னு டிஃப்ரெண்டா பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. அதே மாதிரி எல்லாருமே நடிச்சிருக்காங்க. So it will totally be different. It will be breaking the rules also. Okay. And of course நீங்க படம் பார்த்திருக்கீங்க, you've seen the movie. We'll take a small quick kind of break. On a break, might tell me out of 10 how much will you give this movie? ஏன்னா கிரிட்டிக்ஸ் வந்து ரொம்ப ஹார்ஷ் இருக்காங்க these days. ஒவ்வொரு விஷயம் நோட் பண்றாங்க. So நீங்க வந்து ஒரு கிரிட்டிக், how much will you rate the movie overall? நான் ஹார்ஷ் எல்லாம் கிரிட்டிக் பண்ண முடியாது. என்னோட குழந்தை மாதிரி 11 on 10 போட்டேன். And கௌதமோட பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளவு சொல்லலாம்? அது நிறைய இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கு. But I'm sure I've done on the very much right track. Of course. Now last கஷ்டமான கேள்வி, who's the better actress out of the two heroes? பிரியா ஆனந்த், தாப்சி வந்து யார் better actress? அது நீங்க சொல்லிட்டு ஆகணும். Then we can take a break. ஆனா இது ஜட்ஜ் பண்ண முடியாது. எனக்கு பிரியா ஆனந்த் does a role as a what do you call it, as my girlfriend in this film. தாப்சி does a villain role. So compare பண்ண முடியாது. ரெண்டும் ரொமான்ஸ் இருந்துச்சுனா கம்பேர் பண்ண முடியும்.
ஓகே இப்போ வந்து ஒரு ராணி இருக்காங்க கிட்ட. பட் ஆஃப் கோர்ஸ் நம்ம ராணி வந்து ஆக்சுவலா ஒரு பெரிய ஸ்டார். her eyes வந்து like two twinkling stars, her smile வந்து like ஒரு 1000-watt bulb. with me of course is Priya Anand. வணக்கம் ராணி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இந்த மாதிரி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தா ரொம்ப too much தானே? too much ஆனா நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. கேக்க நல்லா இருக்கு. நிச்சயமா சொல்றேன், sitting with you வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இதெல்லாம் ரொம்ப too much. இது வந்து ஏதோ புதுசா என்ன பாக்குற மாதிரி பேசுறீங்க. yes okay, we have met long time back. ஆனா அவ்வளவு பெரிய மாற்றம் உங்கள. நீங்க வந்து தமிழ் அவ்வளவு அழகா பேசுறீங்க. ஹிட் மேல ஹிட். வாட் இஸ் கோயிங் ஆன் பிரியா உங்க லைஃப்ல? ஐ திங்க் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி நான் ஆரம்பிச்சப்போ இருந்த பிரியா வேற, இப்போ there was a London பிரியா, இப்போ வந்து கோயம்புத்தூர் பிரியா மாதிரி. So I think தமிழும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா படத்துல work பண்ணி டப் பண்ணி நிறைய இம்ப்ரூவ் ஆயிருக்கு. and hopefully as an artist I've improved. Okay சொல்லுங்க, let's talk about வை ராஜாவை. உங்க லேட்டஸ்டான ஹாட்டஸ்டான மூவி ரிலீஸ் ஆயிருக்கு, doing very very well at the box office. Tell me, வை ராஜாவைல வந்து நீங்க என்ன எதிர்பார்த்தீங்க? What did you expect? Because ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்க்கு வந்து ஒரு மூவில இருந்து வந்து சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. So what did you expect? ஆக்சுவலா இந்த படம் வந்து கதை தெரியாம யாரு நடிக்க போறாங்க, யாரு ப்ரொடியூசர் எதுவும் தெரியாம நான் ஓகே சொன்ன கதை. Oh yeah, what was the reason? Because of Aishu. One because 3 பார்த்திருந்தேன். 3 ரொம்ப பிடிச்சது. It's such an intense love story and lucky for any heroine to be able to do a movie like that. And அது மட்டும் இல்லாம வந்து தனுஷ் சார் வந்து எதிர்நீச்சல் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாரு. and எதிர்நீச்சல் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிளஸ்ஸா இருந்தது. என் லைஃப்லயே ஒரு டர்னிங் பாயிண்ட் ஆன ஒரு படம். lovely story. Exactly. நல்ல ஒரு performance. You grew so much as an actor. வந்து ஒரு பெரிய learning platform இருந்தது. So எதிர்நீச்சல் தனுஷ் எனக்கு அந்த opportunity கொடுத்திருந்தாரு. So அவரோட wife டைரக்ட் பண்ண போறாங்க. So கண்டிப்பா I didn't hesitate and you had no reason. No சொல்றதுக்கு வந்து ரீசனே இல்ல. It was all reasons to say yes. And as time went by, the project kept getting bigger and bigger. So I was very very fortunate to be in it. And இந்த மூவில வந்து சொல்றாங்க it's a team effort. First வந்து the captain of the team வந்து always the director Aishwarya Dhanush. You worked with the lady director also. Kirthika நீங்க work பண்ணிருக்கீங்க. How different was working with the lady director and Aishwarya வந்து எவ்வளவு டிஃபரண்டா இருந்தாங்க? See, usually I don't think there's a difference ஒரு ஆண் டைரக்டரும் பெண் டைரக்டரும், because I think there's a பெரிய difference. I think ladies are much smarter and more sensitive. நான் வந்து நிச்சயமா believe பண்றேன். அது நான் believe பண்றேன். But என்னன்னா வந்து talent is talent. It's not a gender based and story is story. You have to say exactly. ஆமா. இந்த 3 டைரக்டர்ஸ்க்கும் வந்து இந்த 3 பெண் டைரக்டர்ஸ்க்கு காமனாலிட்டி என்னன்னா எல்லாரும் வந்து ரொம்ப பிடிவாதமா எனக்கு இது வேணும்னு ஒன்னு டிசைட் பண்ணிட்டு அதை மாத்தவே மாட்டாங்க. Be it from location to artist shot, performance, anything. They're very very particular. And Aishu ரொம்ப ஒரு நல்ல விஷயம் for a director to be very clear on what they want. And Aishu கிட்ட என்ன டிஃபரன்ஸ்னா அவங்க வந்து செட் ரொம்ப commanding and more commanding than any male director I've worked with. முதல் வாட்டி டோட்டல் டாஸ்க் மாஸ்டர். முதல் வாட்டி என் கெரியர்ல வந்து வாய் மூடிட்டு சும்மா உட்கார்ந்து அமைதியா இருந்த ஒரு படம் வந்து இதுதான். Yeah, so she's achieved the unimaginable. Very very good. And tell me, of course, unga yaar actor nu ungalku theriyala and time la when you got to know Taapsee irukanga movie la Gautam Karthik irukanga, how was the reaction? How was it working with your friend Gautam? So என்னன்னா எனக்கு கௌதம் முன்னாடில இருந்தே தெரியும். அவர் ஒரு ஹீரோ ஆகிறதுக்கு முன்னாடில இருந்தே. So you know, it felt a little awkward to have to act with him in the beginning. என்னோட க்ளோஸ் அப்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நான் அவரை வந்து கண்ணு முடிக்க இல்லாட்டி வந்து எங்க வேற எங்கயாவது பாரு என்ன பார்க்காதன்னு சொல்லிடுவோம். because it's very awkward to kind of have your friends and say something so filmy and in Tamil, you know, with them. And படத்தோட ஷூட்டிங்க்கு அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் they said they're having Taapsee come in, so obviously that's a big plus to the movie. அது வந்து நீங்க சொல்றீங்க, ஆனா எப்பவுமே நான் கேள்விப்பட்டிருக்கேன் 2 girls ஒரு மூவில இருந்தாங்க. அது சொல்வாங்க அது மேக்கப் வந்து நல்லா இருக்கு, அந்த Dress நல்லா இருக்கு, why she has the dress I don't have the dress. அதெல்லாம் உண்மையா சொல்லுங்க. Taapsee சொன்னாங்க இது வந்து நிறைய ஃபைட்ஸ் இருந்தது. அப்படியே இல்ல என்ன Taapsee? Yes, she saying yes. அது மாதிரி எதுவுமே இல்ல. I've worked with 3 women directors, so அந்த மாதிரி சொல்லணும்னா it's a very difficult thing to do. I think I'm a very easy person to work with, male or female, regardless of who the artist is, how big or small they are. And அது எனக்கு ஒரு பெரிய plus, so I don't have those issues. And Taapseeயோட character ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு character, very intriguing, and I think for her it was very exciting to play a role like this. And கண்டிப்பா any artist would love to be able to experiment and do something different. ஒரு ஹீரோயினா வந்து experiments is not very easy, you know. அது வந்து maybe அந்த லுக்ல comfort zone வெளியில வரீங்க நீங்க actually. ஆமா, and அந்த opportunities நிறைய பேருக்கு இருக்காது. and Taapseeக்கு இந்த படத்துல கிடைச்சது. So I'm sure she had a good time. Given a chance வந்து will you take her role? Given a chance, because you're very happy with yours and ரொம்ப அழகா
பண்ணிருக்கீங்க because reviews say that Priyanand was absolutely sensational. Okay, really சொல்றாங்க. You don't believe me, read the papers. Okay, அந்த ஒரு feel tell me ஒவ்வொரு மூவில வந்து நிறைய memories இருக்கு பிரியா. Whether first day of shoot, last day of shoot, difficult day, lovely day, bad day, good day, ஏகப்பட்ட memories இருக்கு. So what are the memories you have with you with Vai Rajavai? Vai Rajavai, you know, I heard severe competition. This is not between Taapsee and you, but between Gautam Karthik and you. Who troubles more? Who has a better prank that day? I definitely met my match with Gautam. And normally எல்லா செட்லயும் நிறைய நல்லது இருக்கும், நிறைய கெடுதல் இருக்கும், நிறைய issues and everything happens, and that's logistically everything happens always. But in the படத்துல வந்து we started on Gautam's birthday. We finished the first schedule on my birthday. And எல்லாரும் வந்து அவங்க birthdays September 17th. Advanced happy birthday. Thank you. ரொம்பவே அட்வான்ஸா இருக்கு. ஏதா ரொம்ப லேட் ரொம்ப அட்வான்ஸ்ட் இது. பட் என்னன்னா ட்ரீட் வந்து நீங்க எப்போ கொடுக்கலாம்? ரொம்ப லேட்டா நானும் கொடுக்கிறேன். So but என்னன்னா எல்லாரோட birthday celebrate பண்ணோம். So that's the first for me. அது ஒரு family டக்குனு ஆகுது when you celebrate a முக்கியமான நாள் with these people become your family. கண்டிப்பா. And also more importantly I met my match for the first time. I met a co-star who's you know more badly behaved than me. And also that's a big compliment for Gautam. Compliment நினைச்சுக்கலாம் இல்லாட்டி அசிங்கம்னு நினைச்சுக்கலாம். But for the first time I also was very quiet on set because of Aishu and how focused she was on set, you know. முதல் வாட்டி நான் ரொம்ப அமைதியா இருந்திருக்கேன். அது கண்டிப்பா மறக்கவே மாட்டேன். Okay, and last few questions. Tell me, audience வந்து எதிர்பார்க்கறாங்க, what can they expect from Vai Rajavai? Vai Rajavai கண்டிப்பா 3 மாதிரி இருக்காது. It's not an intense love story. It's not really a love story. ஒரு கமர்ஷியலான ஒரு படம் and நிறைய பெரிய ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. So மாத்தி சீக்கிரமா படம் முடிஞ்சிடும். It's only a 2-hour film and so it's அது வந்து bad. We can't see Priyanand for 3 hours. I wish வந்து 3 hours இருந்தா I can see you for longer. YouTubeல போங்க என்ன வந்து 24 hours ஆவே பார்க்கலாம் நீங்க. So it's a very crisp nicely edited movie. Okay, fantastic. All the best for Vai Rajavai and உங்க future plans வந்து என்ன இருக்கு? Besides coffee and watermelon juice, அதுக்கு அப்புறம் என்ன plan இருக்கு? Future plans. Futureல வந்து see nothing is really planned, you know. நான் வந்து plan பண்ண நிறைய விஷயங்கள் நடக்கல. Hopefully because I love working in different languages and I love working on films. I love being on a set. So I look forward to doing more films and hopefully more interesting films. You're a wonderful actor. You're a wonderful human being. இப்போ வந்து நீங்க proper Tamilல ஒரு break சொல்ல போறீங்க. You will tell the audience to take a small break in proper Tamil. ஒடுக்க போறீங்க. I mean commercial. ஒடுக்க போறேனா? Peppers viewers Tamil. Peppers நேர்களே. So நீங்க சொல்றீங்க. So Peppers நேர்களே இந்த program இது வரைக்கும் பார்த்து I hope you enjoyed. ஆனா இதுக்கு மேல என்ஜாய் பண்ணலனா இந்த செக்மென்ட்க்கு அப்புறம் நான் இருக்க மாட்டேன். So நீங்க வர தேவையில்ல. Bye, enjoy your break. உங்க காலைக்கு ஆசீர்வாதம் வேணும். I can't believe what I see. Can you see what I see? Because I actually see Taapsee. வணக்கம் Taapsee. What an introduction. Very good, na? Quite fun. இது வந்து நான் சொன்னேன் when I was in the 4th standard. Long time back. Many years ago. Okay, Taapsee, welcome to the show. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஒவ்வொரு பர்சனுக்கு வந்து கோல்டன் பீரியட் இருக்கு. உங்களுக்கு வந்து டைமண்ட் பீரியட் இருக்கு. You are going through a wonderful phase. Yeah, baby வந்து ஒரு அழகான ஹிட் in Hindi and Kanchana 2 வந்து recent release and அதோட மேலே வந்து ஒரு பெரிய ஷைன் வந்து of course is Vai Rajavai ஓட பெரிய சக்சஸ். Tell me how do you feel? Yeah, இந்த மாதிரி சக்சஸ் இந்த அளவுக்கு சக்சஸ் எதிர்பார்த்தீங்களா? I think Nijamai, I am going through a nice period in my career because last 2 years at 2014 I was not having any releases, but I was working continuously. So I was like, you know, why my movies are not releasing? When a film pandringa, the main thing is the visibility. Yes. But after that whole hard work that I was doing for 2014, I can see the result in 2015. So it started with a bang with Baby, followed by Kanchana 2, now Vai Rajavai. I'm just like, I cannot I knew that, you know, when I signed these movies, I knew that they are good movies, they are going to be hit. But எவ்வளோ பெரிய ஹிட் எனக்கு தெரியாது. I mean that time this becomes a huge surprise when you get, oh my god, it's become a huge hit is the surprise. Fantastic. Let's talk about Vai Rajavai. I know நீங்க சொல்றீங்க boy director, girl director, lady and gentleman எப்பவுமே டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. அது வந்து நியாயமான ஒரு பாயிண்ட் தான் இருக்கு. பட் நான் பிலீவ் பண்ற டிஃபரன்ஸ் இருக்கு. There's a lot of difference. ஒரு லேடி டைரக்டர் வந்து இன்னும் ஸ்மார்ட்டர், இன்னும் சென்சிட்டிவ் and இன்னும் சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க நான் பிலீவ் பண்றேன். ரைட் ஆர் ராங்? Generally girls have a better brain. What do I say? சொல்லுதாங்க because she is wearing 6-inch heel. சொல்லுதாங்க. Yeah, they are better. Girls are anyway better than அது சொல்லுங்க. We have 20 boys here, they all are saying ஆமா girls are better. They will also agree. Girls are better. How was it working with Aishwarya?
sadly, I had very small time to work with her. Only 6-7 days of shooting with Aishwarya. I hope I do a movie with her with full-fledged experience. But இப்போ என்ன சொல்லனா, I felt like I'm working with any male director or a female. I didn't find the difference. Comfort level or something. It's not like, you know, like she's a female, so means she'll give me extra comfort or something. Professional director, like I want this, I like this, or I don't like this. Very clear. You know, and very brave and courageous, because to experiment with such a genre, with my character being so risky, that you don't expect her to give me a character like this when people see me like innocent, sweet, you know, a doll. It takes a lot of trust and courage. Yeah, to give me this role where, you know, there are so many other characters or the girls who probably look more like, you know, the rough and You tough. look like an angel. Every villain. You're not connection. So She's agreeing also. Amma, I look like angel. I look like angel. Okay, let's talk about Vai Rajavai. Tell me, enna memories irukku? Enna sweet memories, bad memories, enna irukku? One very memorable thing. Vai Rajavai, before it started, I didn't know anything about casino, Okay. roulette. எனக்கு சத்தியமா தெரியாது. I don't know the rules or what. I didn't even know how to say roulette. I was saying roulette. I didn't even know how to say that. And then I am supposed to be a professional Correct. who Who knows. enters the casino like it's your house. அந்த மாதிரி ஒரு confidence தேவை. Yeah, so I have to teach the hero how to play roulette. And I only don't know how to play roulette. That is the funniest thing. இதுதான் பெரிய acting. இதுதான் மிகப்பெரிய acting. So I had to learn all the rules from Aishu and then, you know, say it with full confidence, like I'm teaching the hero how to play. Hero knew better than me how to Real play. life on camera வந்து Yeah, he knew better than I was like, I have no idea how the roulette table looks also, I didn't know. So that was the funniest thing I remember from Vai Rajavai. Fantastic. And of course, for the people who want to see Taapsee இந்த வாட்டி என்ன பண்ணிருக்காங்க, tell them 2 or 3 reasons why they should go and watch the movie only in the theaters. Vai Rajavai படத்துல ஒரு ஐஸ்வர்யா ஒரு புதுசா ஜானர் ட்ரை பண்ணிட்டேன். I think it's very. இதுல வந்து நீங்க தமிழ்ல மட்டும் சொல்வீங்க, இது வந்து என்னோட டாஸ்க். If you win, you can have coffee with me. If you lose, Okay, no, I'm you will not have trying watermelon that. juice with me. Ready? சொல்லுங்க. ஓகே, ஒரு புதுசா ஜானர் ட்ரை பண்ணிட்டேன் ஐஸ்வர்யா இந்த படத்துல. That is for முதல் ரீசன். ஓகே, I am feeling like தமிழ் குரு எனக்கு. Okay. அப்புறம் ரெண்டாவது விஷயம். ஓகே, காஸ்டிங். I don't know what Even I don't know what it is. Casting, characters, actors, combinations. I think ரொம்ப பெரிய பிரமாண்டமான ஒரு plus point இந்த படத்துல casting of the movie. Third. மூணாவது என் கேரக்டர் இந்த படத்துல ரொம்ப டிஃப்ரெண்டான கேரக்டர். காஞ்சனா, ஆரம்பம் ஒரு ஆடுகளம், வெரி வெரி டிஃப்ரெண்ட், ரொம்ப டிஃப்ரெண்ட். ஸோ ப்ளீஸ் தியேட்டர்ல மட்டும் பாருங்க. இதுக்காக வந்து 2 டிக்கெட் வாங்குவேன், ஒரு எனக்கு ஒரு தாப்ஸி. ஓகே, ரொம்ப நன்றி. Thank you very very much. Thank you. I wish you all the best. ஆனா முக்கியமான கேள்வி which every fan of yours wants to know, அடுத்து வந்து what is coming? I'm doing next with Jay, director Thiru, and there's one more movie that I've signed which producers will announce very soon. So 2 movies. Very nice. 2 movies, too much busy and too much beautiful. Thank you. Thank you, Taapsee. Okay, boys and girls, you have a lovely on a show. Lovely on time for the Gotham Karthik, Priya Anand and the wonderful Taapsee. Ana unga feedback about Taapsee's performance, about Kanchana 2, Vai Rajavai, everything. Please tweet and please log on to facebook.com/peppers. They give me salary, don't tell me that. facebook.com/peppers. Give me all your feedback, your likes and your comments, and tweet on the enna unga ID. Taapsee, TAAPSEE. Okay, I'm not on Twitter. Phone number enna? No, that I don't give. I don't have. I have only Appa's phone number. You want? Hello, and I will give my phone number. Okay, Ramon Nandi, thank you so much. God bless you all. Stay tuned to Peppers Television. Suda Suda Unga Manadai Toda.